அடுத்தது சின்ன பையன் உதயநிதி உளறல் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறார் அவர். பிரச்சாரத்துக்கு வந்து 15 நாள் ஆச்சான். என்ன டூப்பு பாருங்கள், பிரச்சாரம் ஆரம்பித்தா 1 வாரம் ஆகுது. அவர் மக்கள்கிட்ட சொல்கிறார் பிரச்சாரத்துக்கு வந்து 15 நாள் ஆச்சு. நாமினேஷன் முடிஞ்சதே மார்ச் 29, 30 தான் முடிஞ்சது. இன்றைக்கி நேற்று வந்து 7ஆம் தேதி. அப்போ 6-7 நாள் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்கிற பிரச்சாரத்துக்கு வந்து 15 நாள் ஆயிடுச்சு. என்னை எங்கள் வீட்டிலே அடையாளம் தெரியலையா. நான் சென்னையிலேருந்து கிளம்பி 15 நாள் ஆச்சு. நான் இன்னும் 2 நாள் வீட்டுக்கு போகலாம், என்ன மறந்துடுவாங்க. கொஞ்சம் கலரும் போயிடுச்சு, குரலும் போயிடுச்சு, யாருன்னு கேட்பாங்க. என் கலரே குறைஞ்சி போச்சான். எம்ஜிஆர் கலர் இவர். உங்கள் கலர்லாம் தெரியாதா? உங்கள் பரம்பரை கலரு என்னமோ ஒரு கலர் குறைஞ்சி போச்சான். பெரிய தகன்னு மின்னுற கலரு. ரெண்டாவது இவர் குரல் வந்து பிரச்சாரம் பண்ணி தொண்டை வந்து கரகரத்து போச்சான். கரகரப்பு தானே உங்கள் குடும்பத்து இதே தொண்டைகள் பூரா கரகரப்பு தொண்டை தானே. சாதாரணமாக இருக்கும்போதே கரகரப்பு தானே இருக்குது. இவர் பேசி ரொம்ப கிழிச்சிட்டு தொண்டையெல்லாம் இது பண்ணி போச்சான். பெருமையாக சொல்கிறாரு. வீட்டுக்கு போனால் இவர் யாருக்குமே அடையாளம் தெரியாதான். ஆனால் சினிமா நடிகைகள் எல்லாத்துக்குமே உங்களை அடையாளம் தெரியும். உங்களுக்கும் சினிமா நடிகை அடையாளம் தெரியும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறது இல்லையே. எப்போவுமே வெளியில் சுற்றிக்கிட்டு ப்ளே பாய் மாதிரி தானே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அங்கே போய் அரசியல் பேசுங்க. இப்போ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறதுன்னா இந்த மாதிரி இதைத்தான் பேசிக்கிட்டு கேட்பீங்களா? உதயநிதி உளராதிங்க. அங்கே போய் அரசியல் பேசுங்க. ஆகஸ்ட் 19ஆம் தேதி தேர்தல், ஜூன் 19ஆம் தேதி தேர்தல், இதெல்லாம் சொல்லுங்கள். நேராக போய் இவர்கிட்ட இவங்களுக்கு போய் அவனுக்கு இந்த சின்னத்தை போடுங்க, மாற்றி சின்னத்தெல்லாம் மாற்றி சொல்லுங்கள். திருமாவளவன் தொகுதியில் போய் உதயசூரியனுக்கு போடுன்னு சொல்லுங்கள். இவர் தொகுதியில் போய் வைகோ பையன் நிற்கிற தொகுதியில் போய் உதயசூரியனுக்கும் சொல்லுங்கள். சின்னமும் தெரியாது, எலெக்ஷன் டேட்டும் தெரியாது. இவர் வந்து ரொம்ப கலர் குறைஞ்சி போயிட்டார். தகன்னு மின்னுவார் இல்லை அவர் கலர் அப்படின்னு ஜோக் அடிக்கிறாரு உதயநிதி. ஜோக்காக தானே எடுத்துக்க முடியும். அவர் பேசி எதையுமே சீரியஸாக எடுத்துக்கொள்ள முடியாது. பெரிய ஜோக் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது திமுகவில் சுற்றுப்புற சூழல் செயலாளராம். நாட்டை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள். ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு மந்திரியை சுற்றுப்புற சூழல் அமைச்சர்னு வைப்பான். ஆனால் இவங்க இந்த கூட்டம் திருட்டு திராவிட கூட்டம் அவன் கட்சியிலேயே சுற்றுப்புற சூழல் செயலாளரான். இந்த செயலாளர் போய் என்ன சுற்றுப்புற சூழலெல்லாம் இது பண்ணிடுவாரா? ஒரு ஆளுக்கு 10 லட்சம் பதவி கொடுக்க 10 லட்சம் வாங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட பதவி. அந்த பதவியிலேருந்து செயலாளராக இருந்துட்டு ஒரு ஆள் வளர்றான். என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆடு மேய்க்கிறவங்களை அதிகாரியாக்குனது இவங்க திராவிடமா. ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த நம்மளை போன்றோரை உயர் IPS அதிகாரியாக்கி அழகு பார்த்தது திராவிடம். ஆனால் IPS அதிகாரியை ஆடு மேய்க்க வைத்தது ஆரியம். ஆனால் அதிகாரியாக இருந்தவங்கள ஆடு மேய்க்க வச்சது பிஜேபி. ஆடு மேய்ச்சவங்களை அதிகாரி ஆக்குனா அவன் என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை ஆடு மேய்ச்சவரான், அவர் அதிகாரி ஆக்குனாங்களாம் IPS. அதுக்கு காரணம் இவன் திராவிடமா. அண்ணாமலை வந்து இதில் வந்து மத்திய அரசாங்கத்தில் IAS IPS எழுதுகிறாரு. உன் திராவிடம் எங்கே போச்சு? உன் திராவிடம் இங்கே எங்கே போச்சுன்னு கேட்குறேன். 27% கொடுத்தது VP சிங், உன் கருடாநிதியும் உன் ஈவேராவும் கிடையாது. அப்போ என்னமோ இவங்க எங்கள் திராவிடம் தான் அண்ணாமலைக்கு IPS வாங்கி கொடுத்ததுன்னா, அந்த IPS அதிகாரியாக இருந்தவரை ஆடு மேய்க்க வச்சது பிஜேபியான். அவர் IPS ராஜினாமா பண்ணிவிட்டு ஆடை பார்க்க போனார். அதுக்கப்புறம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவரை கட்சி தலைவராக்கி கொண்டு வந்தாங்க பிஜேபி. அவர் எப்படி பொருத்தமாக இருக்கும்? கண்டவன்லாம் பேசுகிறான் திமுக, பேச தெரியாதவன்லாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க எப்படின்னு ஸ்டாலின் வளர்கிறத விட இவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வளர்கிறாங்க. சீனமங்கை, சின்ன பையன் உதயநிதி இவங்கெல்லாம் வளர்கிறத விட கட்சிக்காரன் கம்மியாக தான் வளர்கிறான். ஆனால் எல்லோரும் வளர்கிறான். அதுதான் முக்கியமான செய்தி. அடுத்தது ஜாஃபர் சாதிக்கு அமீர் சீமானின் உளறல். சீமானை பற்றி நிறைய வீடியோ வருது. அவர் மது போதையில் பேசுகிற வீடியோலாம் வருது. அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல, என்னமோ பேசுகிறாரு. சரி, அது அந்த வீடியோ ஆதாரமான வீடியோவான்னு தெரியல. ஆனால் இந்த பாருங்கள், அந்த ஜாஃபர் சாதிக்கு இது போதை மருந்தை கடத்தினவர் அமீர் 2 பேரையும் பிடிச்சதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் சிறுபான்மையினராம். இப்படியெல்லாம் பேசினா ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சியாக பேசுகிறேன்னா, ஜாஃபர் சாதிக்கு அவங்க பிடிக்கிறான்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூசிலாந்துலேருந்து நியூஸ் வருது. அதில் வச்சுக்கிட்டு 3 பேரை பிடிக்கிறாங்க. அந்த 3 பேரை பிடிச்சி ஜாஃபர் சாதிக்கிட்ட வராங்க. சிறுபான்மையினர்களுக்காக வந்தாங்க. அந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து அமீர் வந்து படம் டைரக்ட் பண்ணி அவருடைய தயாரிப்பாளர்னு அந்த போதையில் கடத்தின மருந்தை
போதை கடத்தின பணத்தில் வந்து இது படம் எடுக்கிறாரு, அதனால் அமீரை பிடிக்கிறாங்க. இதுக்கு போய் அரசியலை கற்பிக்கலாமா? சீமானெலாம் வந்துக்கிட்டு நீங்கள் தமிழ் தேசியத்தை பேசுகிறாரு, இப்படியெல்லாம் கேவலமாக பேசாதீங்க, இதெல்லாம் தப்பு. குற்றவாளிகளுக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கொண்டு வராதிங்க. குற்றவாளி தான், அவர்களுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. ரொம்ப வேதனையான விஷயம். இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள்லாம் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பொறுப்பு இல்லாமல் பேசுகிறது. சீமானவர்களுக்கு இந்த விஷயத்தில் இந்த இதை சொன்னதுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். அரசியலில் நல்ல அரசியலை உருவாக்குங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க, குற்றம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஆதரித்து பேசாதீர்கள் அப்படிங்கிற இதை கண்டனத்தை சீமானுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.